நெஞ்சு பொறுக்காத நினைவுகள் ஊடே உங்கள் நிழற்படத்தை பார்க்கிறேன், யாரென்று தேடுகிறேன். அகிம்சா மூர்த்தி என குறிக்கப்பட்டிருந்தது. அகிம்சையின் பெருமையை, சத்தியத்தின் ஒழுக்கத்தை, அடுத்த உயிர்களுக்கு அநியாயம் செய்யாமல் எடுத்த கர்மத்தை முடிக்கும் வரையும் தன்னை ஈகித்து நிற்பதுதானே அகிம்சை. கேட்டதை பெறும் வரையும் கேள்விக்கு விடை தேடி ஆற்றெழுந்த சமுதாயத்தை அமைதிப்படுத்துவதுதானே அகிம்சை. அடக்குமுறைகளையும் அநியாய சட்டங்களையும் உடைத்தெறியும் உறுதியோடு உண்ணா நோன்பிருந்து எடுத்த காரியத்தில் வெற்றி பெறும் வரை எழுச்சியுடன் ஒன்று கூடும் சத்தியம் தானே அகிம்சை. உலக வரலாற்றில் மிக உயர்ந்த நாடுகளை இருத்தி எழுப்பிய இந்திய பிதாமகனின் சத்திய சோதனையின் சங்கமம் அல்லவா அகிம்சை. காந்தியை மிஞ்சிய கடமை வீரனை கருத்தரித்துக் கொண்டது எங்கள் தேசம். உயிரிலும் மேலாக மண்ணை நேசித்து உயிரை ஈகம் செய்த உந்தன் தியாகத்தை உணரவில்லையே இந்த உலகம். இத்தகைய சத்தியத்தை ஏற்று அன்று பசித்தீயில் உடல் சகித்துக் கொண்டவனே, உந்தன் ஈகத்தை உலகத்தில் வெல்வாரில்லை. தாயின் விலங்குகளை உடைத்தெறியும் நோக்கோடு தன்னையே அர்ப்பணித்த மாவீரனே, உன்னை வணங்குகிறோம், உறுதி பெறுகின்றோம். சத்திய வேள்வியிலே உத்தம வாழ்வை துளிநீர் அருந்தாமல் உயிர் துறந்த உத்தமனே, உனக்கு பிறகுமா இந்த உலகம் உண்மையை உணர மறுத்து கிடக்கிறது. ஆயிரம் ஆயிரம் ஈகங்களாய் எழுந்த பின்பும் அகில உலகம் ஏன் கண்களை மூடி கிடக்கிறது? எட்டு திசையெங்கும் எடுத்து எம்பி எதிர்காலம் பட்டொளி வீசி பசுமையுடன் ஒளி பரப்ப தொட்டு வணங்குகிறோம் உன் தூய ஆன்மாவை. நிச்சயமாய் உன் கனவுகள் நனவாகும். சத்தியம் வெல்லும், சந்ததி தலை நிமிர்த்தும். உந்தன் கல்லறைக்கு எந்தன் காணிக்கைகள் இது. நன்றி.